உக்குளம்னு ஒரு குளம், உக்குளம் குளராம்பதி 2 குளங்கள் இருக்கு. அந்த பகுதியில் பார்த்தோம்னா போதுமான அந்த உக்குளத்தில் போதுமான கரைகள் இல்லை, மலைகளில் தண்ணியை சேமிக்கிறது இல்லை, மலையில் தேங்கவே தேங்காது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை ஆழப்படுத்தி கரையை பலப்படுத்தி தண்ணியை சேமித்த உடனே கீழ்ப்பகுதியில் அந்த குளத்துக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகள் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிணறுகள் பொருள்லாம் இன்னைக்கு ரீசார்ஜ் பெரிய அளவில் உதவியா இருக்கு. அடுத்து கங்கநாராயணம் சமுத்திரம், சொட்டையாண்டி குட்டை, இதுவும் குளங்கள், மைய நதியில் வரக்கூடிய இதுவும் குளங்கள். இந்த குளங்களும் இப்படிதான் வறண்டு குளத்துக்கு வரக்கூடிய வாய்க்கால் வந்து மூடி இருந்தது. பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. தண்ணி வர்றதுக்கு வரக்கூடிய வாய்க்கால்களை சரி பண்ணணும், குளத்தை ஆழப்படுத்தணும், கரைகளை வந்து பலப்படுத்தணும். இன்னைக்கு வந்து குளம் நல்லா நிறைய தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கும். இது அடுத்த பாருங்க, ஐயன் குட்டைன்னு ஒரு சின்ன குட்டை. அந்த குட்டையை சுற்றி எவ்வளவு வீடுகள் இருக்கு பாருங்க. எல்லா குட்டையும் சுற்றி இந்த மாதிரி வீடுகள் இருக்கும். இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளும் நம்ம போர் வச்சிருக்கோம். அந்த போர்வெல்லாம் தண்ணி எங்கிருந்து வரும்? தண்ணி சேமிச்சா மட்டும்தான் வரும். இது மாதிரியான குட்டைகளை வந்து கண்டுபிடிச்சு தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி நீரை சேர்க்கணும். அந்த நீர் நிற்கிறதுனால அது சுற்றி இருக்கக்கூடிய போர்வெல்லாம் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கு. இது வாழாக்குளம்னு ஒரு கோயம்புத்தூர்ல நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம். கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடுகள், குடிசை வீடுகள் குளத்தை ஆக்கிரமம் பண்ணி அங்கே குடியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆடி மாடுகள் மேயக்கூடிய ஒரு இடமா தான் அந்த வாழாக்குளம் இருந்தது. சிறுதுளை அமைப்பிலிருந்து மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து, மாவட்ட நிர்வாகம், மாவட்ட கார்பரேஷன் கமிஷனோடு சேர்ந்து அங்கே இருக்க மக்களுக்கு வேற ஒரு இடத்துல இடம் கொடுத்து அந்த குளத்தை தூர்வாரி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்சம் மக்கள் அங்கே உட்காந்து பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடமா மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர்லேயே கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பரப்பளவு உள்ள உக்கடத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளம். இது அந்த பாருங்க, முதல் 2-3 படங்களை பாருங்க. இப்படிதான் அந்த குளங்கள் வந்து இருந்தது. குளத்தினுடைய மகிமை, குளத்தினுடைய பயன் யாருக்கும் தெரியவில்லை. நம்ம வீட்டில் ஏதாவது தேவையில்லாத குப்பைகள் இருந்தால் அந்த கொட்டை யாரும் கேட்கப்படுறதில்லை. ஸோ குப்பைகளை கொட்டக்கூடிய ஒரு இடமா தான் கோயம்புத்தூரில் குளங்கள் இருந்தது. அது மாதிரியான குளங்களை கண்டுபிடிச்சு மக்களுடன் சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து வந்து பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சிறுதுளின்றது வந்து ஒரு தனியார் அமைப்பு இல்லை, தன்னார்வலர்கள் கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த திட்டம் செயல்படுத்தினாலும் கோயம்புத்தூருடைய மக்களுடன் சேர்ந்து தான் நம்ம திட்டங்களை செயல்படுத்துவோம். கிட்டத்தட்ட குழந்தைகள், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த குளம் வந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச வந்து பணியை வந்து செய்யணும்னு சொல்லி எல்லா திட்டங்களையும் மக்களை இன்வால்வ் பண்ணி நம்ம திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். பாருங்க, இதை வந்து கிட்டத்தட்ட தூர்வாரம் திருவிழாவையும் சொல்லுவோம். நாங்கள் எந்த திட்டம் செயல்படுத்தினாலும் மக்களை கூப்பிட்டு வந்து, ஏன்னா மக்களுக்கு அதனுடைய பயன் தெரியும் அப்படின்றதுக்காக இது மாதிரி திட்டங்களை செயல்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, மழைக்கு முன்னாடி, மான்சூன் மழைக்காலம் நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளங்களுக்கு வரக்கூடிய வாய்க்காலை இன்னைக்கு நம்ம சரி செஞ்சுட்டு வரோம். சில ஓடைகளை நீர்வரத்துகளை நம்மளே நேரடியாக சரி பண்ணுறோம். சில நீர்வரத்துகளை வந்து மாவட்ட